இசையமைப்பாளர் இளையராஜா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்காரு. தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களுடைய பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஆஜராகியிருக்காரு. இந்திய சினிமாவுடைய முன்னணி இசையமைப்பாளராக இருப்பவர் இளையராஜா. தன்னுடைய இசையால் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவர் 80 வயதை கடந்த பின்னும் இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அதே போல இவர் இசையமைப்பில் 80-90களில் வெளியான பாடல்கள் இன்றைய திரைப்படங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டு வருது. கிளாசிக் ஹிட் அடிச்ச இந்த பாடல்கள் இன்றைய ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வரக்கூடிய நிலையில புதிய திரைப்படங்களுக்கு பழைய பாடல்கள் பயன்படுத்தப்படும் நிகழ்வு இப்போ ட்ரெண்டிங்ல இருந்து வருது. அதே சமயம் இந்த பாடல்களை பயன்படுத்தும் போது உரிமம் தொடர்பான சர்ச்சைகளும் வெடித்து வருது. அந்த வகையில் பாடல்கள் உரிமம் தொடர்பான வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. இளையராஜா இசையமைச்ச குணா, தேவர் மகன் உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட தடை விதிக்க கோரி கடந்த 2010ஆம் ஆண்டு மியூசிக் மாஸ்டர் என்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள இசையமைப்பாளர் இளையராஜா சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சாட்சியம் அளிப்பதற்காக வந்த இளையராஜா உடனடியாக தன் தரப்பு சாட்சியங்களை சமர்ப்பித்துவிட்டு நீதிமன்றத்திலிருந்து புறப்பட்டிருக்கார்.